பெண்களை ஒரு பெரிய பவராக, பெரிய சக்தியாக, தெய்வமாக பாவிக்கிற இந்த உலகமே பாரத மாதா, இல்லை ராஜமாதா, காளி, பராசக்தி, இந்த மாதிரி பல பெயர்களை சொல்லி பெண்களை வழிபடுற இந்த உலகம், இந்த நாடு, இது பெண்கள் வந்துட்டு ஒரு எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் பேசும்போது, நாங்கள் முன்னாடி வரணும்னு நினைக்கும்போது இன்ன வரைக்குமே அந்த மரியாதை குடும்பங்களையும் சரி, ஊரில், நாட்டிலையும் இன்னும் முழுமையாக அந்த மரியாதை வந்து கொடுக்கப்படுறதில்லை. இந்த ஒரு மாற்றம் இந்த நாட்டுக்குள்ளே வரணும். அப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல் பெண்கள் அப்படியே தலை குனிஞ்சிட்டே தான் இருக்கணும். சிஸ்டர்ஸாக எதுவும் பேசக்கூடாது, எதிர்த்து பேசிடக்கூடாது, நாங்கள் எல்லாத்தையுமே பொறுத்து போகணும், அப்படியே ஸ்மைலிங்காக ஸ்வீட்டாக அப்படியே தான் இருந்துட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. மாதா அம்மா ஒரு புரட்சி பெண். மாதா அம்மாவை நான் ஒரு வீர பெண்மணியாக தான் பார்க்குறேன். அந்த சின்ன வயசுலேயே மாதா அம்மாவுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. வலியோரை அரியணையன் என்று தூக்கி எறிகின்றார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார், செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். இப்படி ஒரு புரட்சி பாடல் அந்த காலத்திலேயே மாதா அம்மா பாடியிருக்காங்க. ஆதி காலத்தில் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்தோம்னா சில நாடுகளில், இந்தியாவிலேயே கூட இது மக்கள் பாடுறதுக்கோ படிக்கிறதுக்கோ தடை செய்யப்பட்டிருந்தது. இது ஒரு புரட்சி பாடலாக, அதிகார வர்க்கத்தை ஒடுக்கிற ஒரு பாடலாக கருதப்பட்டது. இந்த அளவுக்கு மாதா அம்மா அந்த காலத்தில் ஒரு புரட்சி பெண்ணாக இருந்து அமைதியின் புரட்சியாளராக, ஒரு போராளியாக, ஒரு சமூக போராளியாக அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு இந்த மாதா அம்மாவுடைய பேரில் என்னுடைய பணிகளை செஞ்சுட்டு இருக்க மாதா சபையை சேர்ந்த ப்ளூ சிஸ்டர் ஆகிய நான் என்னுடைய பணியை நான் உணர்ந்து இந்த நாட்டுக்காகவும் இந்தியர்களுக்காகவும் ஒரு பெண்ணாக, ஒரு தமிழச்சியாக இங்கே இந்த நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத நான் இங்கே முன்வைக்கிறேன். ஒரு கிறிஸ்தவளாகவும் சரி, இல்லை இந்த இந்திய தேசத்தில் ஒரு பெண்ணாகவும் சரி, ஒரு சிஸ்டராகவும் சரி, ஒரு பெண்ணாக, ஒரு ஹியூமனாக கொடுக்கப்பட வேண்டிய அந்த உண்மையான மாண்பு எங்களுக்கு மறுக்கப்பட்டு இருக்குதுங்கிறத எல்லா பெண்கள் சார்பாகவும் சிஸ்டர்ஸ் சார்பாகவும் நான் முன்வைக்கிறேன். ஒரு சிஸ்டர் ஒரு கருத்தை முன்னாடி சொல்ல வரும்போது அதை ஏற்றுக்கிறதுக்கு எத்தனையோ ஃபாதர்ஸ் தயாராக இல்லை. எக்ஸப்ஷன்ஸ் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். பல மாற்றங்கள் திருச்சபையில் பயங்கரமாக கொண்டு வந்து எவ்வளவோ எங்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பல ரிலிஜியன்ஸ் இல்லாத அளவுக்கு இங்கே கேத்தலிக்ஸ்குள்ளே எங்களுக்குள்ளே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெண்களுக்கு, சிஸ்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய ரெஸ்பெக்ட் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புனித உடைக்கும் நிறைய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எக்ஸப்ஷன்ஸ் நாட்டில் எப்படி இந்த மதவெறியை பிடிச்சிட்டு இருக்காங்களோ அதே போல் இந்த ஆணாதிக்கத்தையும் அதிகார வர்க்கத்துக்குள்ள ஆணவத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க இன்ன வரைக்கும் திருச்சபைக்குள்ளேயும் இருக்காங்க. தமிழக திருச்சபைக்குள்ள நாட்டில் இருக்கிற மதவெறி போலவே ஜாதி வெறிங்கிறது இங்கே தலைவரிச்சு ஆடிட்டு தான் இருக்குதுங்கிறத நான் இதில் முன்வைக்க நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு மாற்றமுமே ஒரு தனி மனுஷன் கிட்ட தான் ஆரம்பிக்கும். நாம் அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வரோமோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம்.